எனக்கு பிரஷ்ல பேஸ்ட் வைக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்தும் நான் எங்க வந்து கையெழுத்து போடுறது? என்னுடைய 3 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சைனிங் அத்தாரிட்டிய நான் நந்தினிக்கு மாத்துறேன்னு சொன்ன உடனே, பயங்கரமா கோவம் வந்துடுது நம்ம சுந்தரவள்ளிக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்கிற பெரிய வக்கீலு, ஆடிட்டரு, மேனேஜர்லேருந்து எல்லாரையுமே வர வச்சுறாரு நம்ம சூர்யா. ஸோ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சுரேகா வந்து கூப்பிடுறாங்க. "சுரேகா, நீ அப்படியே பொய் சொல்லாத. நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். என்ன ரெடி பண்றதே வந்து நந்தினி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்லு. அப்படியே சொல்லு, தாய் குலத்து கையில சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புவாங்களா. அதே மாரி சுரேகாவும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி காதுல சொல்லிடுவாங்க. "அம்மா, ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்ணியிருக்கான். அதுவும் இவங்கலாம் வந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா உன்ன அசிங்கப்படுத்த தான் போறான். தயவு செஞ்சு நீ உஷாரா இருந்துக்கோ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எழுந்துருவாங்க. ஆனா சுந்தரவள்ளி கொஞ்சம் உஷாரா இருந்து, "அவன் ஏதோ தெரியாம வர சொல்லிட்டான் போல இருக்கு. நீங்க போங்க. நான் அவன நேரடியா வந்து உங்கள பார்க்க சொல்றேன்" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே எந்திரிச்சு போறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. உடனடியா பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா என்ட்ரி குடுத்துருவாரு. இப்ப சூர்யா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "சார், சார், சார் உட்காருங்க. கரெக்ட்டா சொன்ன டைமுக்கு சொன்ன ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த மாரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன ஒரு ரெடி பண்றதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது. அப்படி இருந்து நான் ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸுக்கு சம்பளம் குடுத்து, எம்ப்ளாயி எல்லாம் ரொம்ப பாதிப்பாங்க. ஸோ நடந்தது நடந்த மாரியே நடக்கணும். இப்ப எப்படி போயிட்டுருக்கோ, அதே மாரி நடக்கணும்னா, என்னுடைய சைன் அத்தாரிட்டிய நான் நந்தினிக்கு குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன். "என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, இப்ப கம்பெனி வரைக்கும் வந்துட்டியா? இவ இவ என் கம்பெனில வந்து கையெழுத்து போடணும் என் செக் புக்ல. அதுக்கு நான் ஒத்துக்கணுமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம சுந்தரவள்ளி. ஸோ உனக்கு உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்லு. நான் வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கிறேன். இல்லையா உங்க அப்பா கிட்ட சொல்லு. இத்தன நாளா இப்படி தான் நடக்கும். இத்தன வருஷமா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இது என்ன புதுசா? இவ வந்து கையெழுத்து போடணும். அதுவும் என் செக் புக்ல. இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இந்த பாரு சூர்யா, ஏற்கனவே டைனிங் டேபிள் வரைக்கும் அவள கொண்டு வந்துட்டியேன்னு நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன் இப்ப வரைக்கும். ஆனா கம்பெனி வரைக்கும் இவள கொண்டு வராத. அதுக்கப்புறம் என்னுடைய கோவத்த நீ அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சார், என்னுடைய முடிவு இதுதான். நான் சொல்றது தான் முடிவு. என் சைன யாருக்கு குடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் சார். நீங்க நோட் பண்ணிக்கங்க கரெக்ட்டா. என்னுடைய அத்தாரிட்டி நான் நந்தினிக்கு குடுக்குறேன். 3 மாசத்துக்கு என்னுடைய கை ரெடி ஆகுற வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிடுவாரு சூர்யா. ஸோ இப்ப சுந்தரவள்ளிக்கு பயங்கரமான கோவம். ஏற்கனவே வந்து நமக்கு சரிக்கு சரியா வந்து உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா, நந்தினி போகும்போது, "ஏய் வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு, "தயவு செஞ்சு இந்த குடும்பத்த விட்டு போயிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தினியும் அதுக்கு, "சூர்யா சாரோட கை ரெடி ஆச்சுன்னா நான் போயிடுவேன். அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சூர்யாவோட கை ரெடி ஆகுதோ, ரெடி ஆகலையோ நீ போயிடணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் நான் இருக்கேன். அவங்க அக்கா, தங்கச்சி இருக்கா. சுரேகா, மாதவின்னு சொல்லிட்டு. நீ யாருடி அவன பார்த்துக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லவும், சூர்யா சார் இப்ப நான் போனாலும் விடமாட்டாரு. நான் சூர்யா சார் கை ரெடி ஆனதுக்கு பிறகு நானே போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி நம்ம சுந்தரவள்ளிய கையிலே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே கேட்காம சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா, சூர்யா கை எப்போ நல்லா ஆகுதோ அன்னைக்கு நைட்டே நீ இருக்கக்கூடாது. ஒரு நைட்டு கூட நீ தங்கக்கூடாது. "ஏன்டி அன்னைக்கு நைட்டே போயிருக்கலாம்ல. எதுக்கு நீ பகல் வரைக்கும் இருந்த?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விய கேட்டாங்க. ஆனா நந்தினி உஷாரா இருந்தா, "அன்னைக்கு நைட் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா நந்தினிக்கே அந்த அந்த விஷயம் தெரிஞ்சாலும், அந்த எதிர்த்து கேட்கிற திறன் பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு கிடையாதுங்க. ஸோ, இப்ப சூர்யா ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டி இவங்களுக்கு குடுத்துட்டாங்க. சூர்யா அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, "நந்தினி வா ஆஃபீஸ் போலாம்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க அவங்க கார்லயே. ஆஃபீஸ்ல வந்து நம்ம நந்தினிய சேர்ல உட்கார சொல்றாங்க. எம்டி சேர்ல. இப்போ தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. எம்டி சேர்ல பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய அத்தாரிட்டி இவங்களுக்கு தான் குடுத்துருக்கேன். இவங்க தான் கையெழுத்தும் போடணும். இவங்க சிக்னேச்சர் போட்டா தான் எம்ப்ளாயிக்கு சம்பளம் போகும். தயவு செஞ்சு அவங்கள எழ சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை பேருக்கு மத்தியிலயும் சொன்ன உடனே சுந்தரவள்ளிக்கு பயங்கரமான கோவம் வந்துருங்க. என்னதான் சுந்தரவள்ளி வந்து இது எல்லாத்தையுமே கண்டுக்கலனாலும், கடைசியில நம்ம கிச்சன்ல இருந்து டைரக்ட்டா வந்து ஹாலுக்கு வந்தாங்க. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு வந்தாங்க. டைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்ப கம்பெனிக்கு வந்தாங்க. கம்பெனில வந்து எம்டி சீட்லயே உட்கார்றாளே! இதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு, தயவு செஞ்சு இந்த இடத்த மட்டும் சூர்யா உனக்காக இல்ல, எனக்காக இல்ல. நம்ம கம்பெனிக்காக சொல்றேன். இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கையெழுத்து ஏதாச்சும் தப்பா போட்டா தலையெழுத்தே மாறிடும். சொல்றத கேளு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா தைரியமா சொல்லிடுவாரு. ஏற்கனவே கோவத்துல போன அர்ச்சனா, இப்போ நம்ம நந்தினி கையெழுத்த வச்சு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு தான் தீருவாங்க. ஏன்னா, ஏற்கனவே வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்காங்க சுந்தரவள்ளி, "நீ எதுக்குமே பயப்படாத. இவள அடிச்சு தொரத்திட்டு உன்ன மருமகளா கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து நம்ம சுந்தரவள்ளிக்கு அர்ச்சனாவ மருமகளா கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், அதுக்கு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலம் ஏன் ஒத்துக்க மாட்டாரு? நம்ம மாதவியே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் மாதவி ஒத்துக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாதவிக்கு இன்னொரு பணக்கார மருமக வந்துட்டாள்னா, நாம இஷ்டப்படி நகை போட முடியாது. அதாவது பணத்த அதிகமா செலவு பண்ண முடியாது.
முடியாதுன்னு ஒரு எண்ணங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு வந்து நந்தினியும் நம்ம சுந்தரவள்ளியும் பேசிட்டு இருக்கும்போது, ரூ. 15,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ல சைன் வாங்கி போயிருப்பாங்க. கீழ எதுவுமே ஃபில் பண்ணாம. ஏன்னா ரூ. 15,000க்கு கீழ வேர்ட்ஸ்ல ஃபில் பண்ணா 15,000 எழுதணும். அத அடிக்க முடியாது. அத அடிச்சுட்டா மாட்டிப்பாங்க. அதனால ரூ. 15,000ன்னு எழுதிக்கிறாங்க. அதுக்கு கூடவே ஒரு 0 போட்டு 1.5 லேக் அதாவது 1 1/2 லேக்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போறாரு நம்ம அசோகன். அசோகன்னா யாரு? நம்ம மாதவியோட ஹஸ்பண்ட். ஸோ இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைலாம் வந்து ஒரு பணக்கார மருமக வந்துட்டாள்னா அவகிட்ட சைன் எல்லாம் போயிடும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவளே தான் நம்மளுக்கு வந்து நாத்தனாரா இருக்கணும். இந்த நந்தினி இருக்கிற வரைக்கும் அவளை அடிமையாக வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. இன்க்ளூடிங் சுரேகா. சுரேகாவுக்கு என்னதான் வந்து இப்போ சோகம் ஆயிடுச்சுன்னு தெரில. சுரேகாவுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சுரேகா படிக்கணும், ஏதோ வீட்டில் வந்து சாப்பிடணும், தூங்கணும். ஆனால் சுரேகாவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கே இந்த நந்தினி வந்து நிரந்தரமாக இருந்துருவாளோன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்தோடனே ஃபீல் பண்ணுகிறாங்க. அதை வந்து போக்குறதுக்காக நம்ம அசோகனும் மாதவி வந்து ஏன் சுரேகா இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டால் நந்தினி என்ன இந்த வீட்டிலே தங்கிடுவா போல இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? வந்தால் படித்தா போனால் சாப்பிட்டான்னு இருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ரேணுகாவுக்கு கால் பண்ணி இப்போ வீட்டில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நந்தினி எங்கே போகிறா அப்படின்னு சொல்லணுன்னே நந்தினி கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்துட்டாரு நம்ம சூர்யா சார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கையெழுத்து 3 மாதத்துக்கு நந்தினி போட்டாலும் ஒன்று தான், சூர்யா சார் போட்டாலும் ஒன்று தான், எல்லாமே செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ச்சனா பயங்கரமான ஒரு பிளானை போடுறாங்க. செக் புக்லலாம் அதிகமான சைன் போடுறாங்க. ஒட்டுமொத்த லாஸையும் பார்த்தீங்கன்னா நந்தினி பேரில் உருவாக்குறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் சூர்யா சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அர்ச்சனாவை மீட் பண்ணும் போதெல்லாம் உனக்கு பெரிய தடங்களே வந்து சேரும், அர்ச்சனாவை தயவு செஞ்சு நம்பாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நந்தினியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த உடனே அர்ச்சனாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை என்ன வசியம் போட்டு கட்டு போட்டு நீ வந்து கட்டு வச்சிட்ருக்கியா? அவன் என்னடி பின்னாடியே பைத்தியமாக இருக்கான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூடிய சீக்கிரமே உன்னை அடித்து துரத்த போகிறேன், அந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நந்தினிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நந்தினிக்கு உண்மையான முகம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட உண்மையான முகம் நந்தினிக்கு இப்போ தெரிய வந்துடுச்சு. அதனால் நந்தினி தயவு செஞ்சு சொல்கிறேன், அர்ச்சனா வந்தாலையும் சரி, அர்ச்சனா வரலாலையும் சரி, அர்ச்சனாவை நீயே பார்த்தேன்னா கூட சரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லி வைக்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த பொறுப்பும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுக்கு மேலே உன் கையெழுத்து தான் இந்த கம்பெனியோட தலையெழுத்து, இத்தனோட பேருங்களோட சம்பள தலையெழுத்தும். நீ என்னென்ன கையெழுத்து போடுறியோ அது என்கிட்ட கேட்டுட்டு போடு. உனக்கு தெரியலனா எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி கூட கேட்டு நான் நேரில் வரேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அர்ச்சனாவோட அதாவது நம்ம அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட கையெழுத்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போட்டு மிஸ்யூஸ் பண்ணுமே அப்படின்னு பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு டெண்டர் போகுது. அதே மாதிரி எப்படியாச்சும் இவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க சுந்தரவள்ளி. ஆனால் சுந்தரவள்ளி வந்து தப்பு கணக்கு போடுறது நம்ம மாதவிக்கு பிடிக்கலைங்க. அர்ச்சனா வந்துட்டால்னா நம்மளை அடித்து துரத்திடுவா. எவ்வளோக்கு எவ்வளோ நாள் நந்தினி இருக்காளோ அவ்வளோக்கு எவ்வளோ நாள் நாம் வந்து இந்த இடத்துல ஆட்டம் போடலாம். ஏன் தாலியை கழட்டி கொடுன்னு வந்து கேட்டோம், அப்போ கூட அமைதியாக இருந்தால் இந்த நந்தினி. இதே இந்த இடத்துல வேற பொண்ணு இருந்தால்னா கத்தி கூப்பாடு போட்டு ஊரவே கூட்டிருப்பா அப்படின்னு பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க மாதவி. ஸோ அசோகன் பண்ணுற வேலையும் மாதவி பண்ணுற வேலையும் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளிக்கு தெரியும். ஏற்கனவே சுந்தரவள்ளிக்கு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா புரோஜனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உனக்காக தாமா பண்ண அப்படின்னு அழுந்து ஒரு ட்ராமாவை போட்டாங்க. ஏன்னா டெண்டர் விஷயத்தில் 10 ரூபா கம்மியாக போட்டு நம்ம சூர்யாவே அதாவது சொந்த தம்பியே எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சூர்யா குடிப்பழக்கத்தில் இருக்க வரையும் தான் நம்ம இந்த வீட்டில் ஆட்டம் போட்டுருக்க முடியும். சூர்யா திருந்தவும் கூடாது, சூர்யா இன்னொரு பொண்ணு தெளிவான பொண்ணை கட்டவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க மாதவி. இப்போது அருணாச்சல என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 2 பேரையும் நம்பி தான் இந்த குடும்பமே இருக்குது, தயவு செஞ்சு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டிங்கன்னா சுந்தரவள்ளியும் சரி நானும் சரி எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். சுந்தரவள்ளி என்ன தான் இப்போ கத்துனாலையும் ஒரு பேரனோ பேத்தியோ அவகிட்ட நீங்கள் பெற்று கொடுத்துட்டிங்கன்னா அவளும் அமைதியாகிடுவா அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து சொத்தில் போகிறதுக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன், என் பணத்தை தாண்டி தான் நீ போகணும், அவளுக்கு அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு உன் சிக்னேச்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கம்பெனி விஷயம் என்று என்ன நினைக்கிறேன், கோடிக்கணக்கான ரூபாவை மாற்றி கொடுக்கணும், எவ்வளோ விஷயம் இருக்குது, பல பேருக்கு சம்பளம் போய் சேரும். இது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட சரி எல்லாருக்குமே வந்து தப்பாக முடிஞ்சிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வேலையை பண்ணாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி நம்ம சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பாங்க. சூர்யா சார் எதுவுமே கேட்காத
என்னுடைய சைனை நான் யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணோம். சார் வக்கீல் சார் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நோட் பண்ணிக்கங்க. என்னுடைய சிக்னேச்சர் அத்தாரிட்டியை 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நந்தினி கிட்ட தான் கொடுக்குறேன். அவள் தான் சம்பளமும் கொடுப்பா. அவள் தான் இந்த கம்பெனியோட நிர்வாகத்துலேருந்து அப்பு டவுனு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவள் தான் பண்ணணும். இதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.